வைஷ்ணவத்திலையுமே இன்னைக்கு இருக்கக்கூடிய பழைய வைகானச ஆகமங்கள் சில அதில் குறிப்புகளில் சாஸ்தா பிரதிஷ்டா விதி இருக்கு. நமக்கு அது முழுமையாக கிடைக்காம போயிட்ட காரணத்தினால சொல்ல முடியலைன்னாலும் ஒரு வைகானசத்தில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தரை பார்த்து சந்தித்த போது அவர் இந்த மாதிரியான பல விதிகளை எங்கிட்ட எடுத்து காமிச்சார். அங்கே ரொம்ப விசேஷமாக சாஸ்தா பிரதிஷ்டா விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் என்னன்னா, கேரளத்தில் பாலக்காடு பகுதியில் நிறைய அக்ரஹாரங்கள் உண்டு. பழைய காலத்து அக்ரஹாரங்கள் எல்லாம் ஒரு 600 1000 வருஷம் பழமையான அக்ரஹாரங்கள். அங்க எல்லா கிட்டத்தட்டன்னு சொல்லலாம், எல்லா அக்ரஹாரங்களிலுமே சாஸ்தா பிரதிஷ்டை உண்டு. இதுல முக்கால்வாசி அக்ரஹாரங்கள்ல கவர்னிங் டெக்ஸ்டாக இருக்கக்கூடியது வைகானச ஆகமங்கள் தான். அதன்படிதான் அங்க சாஸ்தா கோவில் பிரதிஷ்டையும் விதானங்களும் பூஜைகளுமே இன்னைக்கு நடந்துட்டு வருது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆமா, அதனால இது எதுக்குமே விளக்க சொல்லப்பட்ட விஷயங்களாக இல்லை. பழைய நூல்கள்ல இருக்கத்தான் இருந்திருக்கு. வேற சில காலகட்டங்கள் வர சில நூல்கள் காணாம போயிடுறது, வழக்கத்துல எது இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கிறது. இன்னைக்கு மாதிரி பிரிண்டிங் டெக்னாலஜியோ ஜெராக்ஸோ இல்லாத காரணத்தினால எது யூஸ்ல அதிகம் இருக்கோ அந்த நூல்கள் மட்டும் இருந்து மிச்சதெல்லாம் யூஸ்ல இல்லாம போயிட்டதுனால நமக்கு கிடைக்காம போயிடுறது பல நூல்கள். அப்படித்தான் இது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிருக்கணுமே ஒழிஞ்சு, ஒரு காலத்துல சாஸ்தா வழிபாடு ரொம்ப பரவலாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் நமக்கு அங்கேயும் இங்கேயுமா சில குறிப்புகள் கிடைக்கத்தான் செய்யுது.